ஹலோ ஹலோ அண்ணா அண்ணா ஹலோ ஏதோ வனத்துல ஏதோ சத்தம் கேக்குதுன்னா குள்ளா நரியா வங்கா நரியா இருக்கும் போல இருக்கு. நாய் நரிகள் கரடி புலிகள் இதுக்கெல்லாம் சுத்திட்டு கிடக்குது கிடக்குது. அந்த சத்தம் தான் குவா குவா கையா மையான்னு எனக்கு சத்தம் கேக்குது. எதுக்கு 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 என்னன்னு போய் பாட்டு பாக்கலாம். அச்சோ இப்படி போனீங்களேப்பா, அத கொஞ்சம் பார்த்து போங்க. என்ன இல்ல நான் முடிச்சுக்கிறேன், நீ போய் பாரு. நான் முடிச்சுக்கிறேன், நீ போய் பாரு. முடிச்சுக்கோ. அதோட சேர்த்தியன். ஹலோ கையில எடுக்காதுக்கு முன்னே பெண் குழந்தைங்க எப்படி பார்த்தா நீ? கவுன் போட்டுக்குதுண்ணா. ஓ கவுன் போட்டுக்குதா? சரி சரி. ஆஹா தம்பிமார்களே, நமது தாய் தந்தைமார்கள் அந்த ஈசனை நோக்கி தவம் செய்தார்கள் அல்லவா? அந்த தவத்தின் பெயரால் நம்மளுக்கு இந்த பெண் குழந்தை கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் சென்று நமது தாய் தந்தைமார்களிடம் ஒப்படைப்போமாக. அப்படியே செல்வோம். சரணம் பணிந்தோம் அம்மா நாங்கள், சந்தோஷமாக பெற்ற தாயே உன்னை சரணம் அடைந்தோம் அம்மா நாங்கள். கானகந்தனில் சென்றோம் அம்மா தாயே, ஒரு காரணம் கொண்டு வந்தோம் நாங்கள். சந்தோஷமாக பெற்ற தாயே உன்னை சரணம் அடைந்தோம் அம்மா நாங்கள். வேள்வி மலை சாரலிலே தாயே வீற்றிருக்கும் பெண் குழந்தை பாரே. சந்தோஷமாக பெற்ற தாயே உன்னை சரணம் அடைந்தோம் அம்மா நாங்கள். தந்தையே சொல்லுங்கள். வேள்வி மலை சாரலிலே கிழங்கெடுக்க சென்ற இடத்தில் வள்ளி தோண்டிய குழியில் ஒரு சூரிய பிரகாசம் போல் ஒரு பெண் குழந்தை ஜெனித்திருந்தது. அதை தங்களிடம் ஒப்படைக்கலாம் என்று ஓடோடி வந்தோம். மைந்தர்களே, நாமல் அந்த ஈசனை நோக்கி தவம் செய்து தவத்தின் பயனால் நம்மளுக்கு அழகான பெண் குழந்தை கிடைக்கப்பட்டிருக்கின்றது. தந்தையே, இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைப்பது? இந்த குழந்தை வள்ளி கிழங்கு தோண்டிய குழியில் கிடைத்ததால் வள்ளி நாயகம் என்று பெயர் வைக்கலாம். அவரையா வள்ளி என்றே பெயர் வைக்கலாமா? ஆமாம். உனக்கு அர்த்தம் தோணுதா? ஆமாம் தந்தையே. சரி, அப்படியே வைத்துவிடலாம். வள்ளி கிழங்கெடுக்கும் தருவாயில் கிடைத்த இந்த குழந்தைக்கு வள்ளி என்று பெயரிட்டு, சரிமார்களே இங்கே வாருங்கள், இந்த குழந்தையை கொண்டு போய் நன்றாக நீராட்டி தாளாட்டி பாலூட்டி நன்றாக வளர்ப்பீர்களாக. அவரே செய்யும். அப்படியே செய்யுங்கள். செய்தார் நீராட்டி நீர்வட்டி தேர்விழிக்கு மைகள் தாளாட்டும் வாங்கி மர பார் பார் பார். செய்தார் செய்தார் தாளாட்டும் கைகளுக்கு தங்க வளையல் தான் தரித்து நேரிட்டு போட்டு விட்டால் நேர் நேர் நேர். செய்தார்
நானே நன்னா நானே நானே நானா கார்குழலால் வள்ளியரும் தாய் நங்கை மாறுடனே சந்தோஷமாயிருக்கும் நாளாது செய்தார் கண்ணனே நானே 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 நானா செய்தார் வள்ளியானகே வலது புறத்தே மலக்கு தேவரனங்கட்டு மரம் பாடினார் வாங்கி மாறே பார் 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 கைகளுக்கு தங்கமலையில் அறிந்து நேரிட்டு ஒட்டுமிட்டார் நேர் 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 ஐந்தாறு வயதாகி அறுத விளை கட்டுவது ஆண்டிருக்கும் நாளில் பெரிய வள்ளியருக்கு வயது 12ஆகி பெண்ணரசி புஷ்பவதியாகினாள் கண்டு மனம் மம்மையுடன் வீட்டு கொண்டாடில் வள்ளியரும் தாய் தந்தை மருடனே சந்தோஷமாயிருக்கும் Hey!